வெல்கம் ஆல், திஸ் இஸ் கிளாடியா. இன்றைக்கி நம்ம வேர்ட்ப்ரெஸ் மூலமாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக வீட்டிலேருந்தே நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எப்படி சேல் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனல் கிளாடியா பிரியதர்ஷினி டியூட்டோரியல்ஸ். இந்த சேனலில் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வெப்சைட் நான் இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்ஸை வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் க்ரியேட் பண்ண வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கார்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு கார்ட் கொடுக்குறேன். இதே மாதிரி சிம்பிளாக கண்டிப்பாக 1 ஹவருக்குள்ளே நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரியணும்னு அவசியம் இல்லை. பிஹெச்பியில் இந்த மாதிரி வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நமக்கு பிஹெச்பி கோடிங்ஸ் தெரியணும். அப்புறம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 to 5 days ஆகும். ஆனால் வேர்ட்ப்ரெஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் சேல் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ்க்கு உங்கள் கம்பெனிக்கான நேம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கம்பெனி நேம்க்கு நீங்கள் ஒரு டொமைன் நேம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. கோடாடியில் போங்க, in.godaddy.com இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் உங்கள் டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணணும். டொமைன் நேம்ன்றது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி இந்த வெப்சைட்டில் கிராசரி, அதாவது ஸ்பைசஸ் இதெல்லாம் சேல் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறேன். அதனால் இந்தியன் கிராசரி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த டொமைன் அவைலபிளாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டொமைன் ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வேறு ஒரு டொமைன் நேம் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, கிராசரி ஆஃப் இந்தியான்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த டொமைன் அவைலபிளாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். நீங்கள் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு கேட்சியாக இருக்க மாதிரி நீங்கள் டொமைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராசரி ஆஃப் இந்தியா இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. .com, .in இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ கிராசரி ஆஃப் இந்தியா .com அப்படின்ற டொமைனை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். டொமைன் நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேஸ், வெப்சைட் ஸ்பேஸ்க்காக நீங்கள் ஹோஸ்டிங்கும் நீங்கள் வாங்கிக்கணும். கோடாடிலே ஹோஸ்டிங்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஹோஸ்டிங்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு cPanel யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் www.groceryofindia.com/cPanelனு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு cPanel வந்துடும். உங்களுக்கு கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா மெயின் பேஜில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் குலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு வேர்ட்ப்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல. அதனால் வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூகுள்லேருந்து வேர்ட்ப்ரெஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை public_htmlனு இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் சாஃப்ட்வேரை அப்லோட் பண்ணிக்கோங்க. வேர்ட்ப்ரெஸ் 5.5.1 இதை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இந்த ஜிப் ஃபார்மேட்டை நீங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. public_html ஃபைல் மேனேஜருக்குள்ளே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நியூவாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். MySQL டேட்டா பேஸில் போயிட்டு க்ரியேட் நியூ டேட்டா பேஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வேர்ட்ப்ரெஸ் ஃபோல்டருக்கு ரீநேம் பண்ணிக்கோங்க. உங்கள் டொமைன் நேம் கொடுத்து ரீநேம் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே config sample.phpன்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் போயிட்டு உங்களோட டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதாவது டிபி நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகும். வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் உங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட் ஃபுல்லாக தமிழில் இருக்கணும் அப்படின்னா தமிழ் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கிலீஷ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்தா எனக்கு அக்செப்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா config.sample.phpன்ற ஃபைலை நம்ம config.phpன்னு மட்டும் கொடுத்துட்டு ரீநேம் பண்ணணும். ஓகே, நம்ம ரீநேம் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு சைட் டீட்டெயில்ஸ் கேட்குது. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த வெப்சைட்டோட டைட்டில் என்னவோ அதை கொடுங்க. வெப்சைட்டோட ஃபுல் டைட்டில் நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் கிராசரி ஆஃப் இந்தியா ஸ்பேஸோடு கொடுத்துக்கிட்டேன். யூசர் நேம், பாஸ்வேர்டு என்னன்னு கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் நேம், பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வெப்சைட்டோட டேஷ்போர்ட் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்ட் வந்துடுங்க. இப்போ உங்கள் சைட்டை ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் அப்பியரன்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு தீம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த தீம்ஸை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறதுனால ஆட் தீம்ஸ் போகிறேன். அதில் ஆஸ்ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஆஸ்ட்ரா தீம்ஸ் நான் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா, அதை செலெக்ஷன் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற தீமை ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத தீம்ஸை டெலீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணதில் அந்த டெம்ப்ளேட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்டர் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா எலிமெண்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ப்ளகின்ஸ். நீங்கள் டிசைன் பண்ணிகிட்ருக்க இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்கான ப்ளகின்ஸ்லாம் உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மாடல் வெப்சைட் காமிக்கிறாங்க. இதில் எந்த மாடல் உங்களுக்கு ஓகேவோ செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குக்கரி சேனல் இல்லை டெய்லரிங் வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வெப்சைட்டை செலெக்ஷன் பண்ணுறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபுல் டிசைன் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இப்போது ஃபுல் டிசைன் வியூ ஆகுது. நெக்ஸ்ட்டு இதை நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண போகிறோம். டேஷ்போர்ட் போயிட்டு நீங்கள் WooCommerceன்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, WooCommerceல செட்டிங்ஸ் போயிட்டு அட்ரஸ் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, சிட்டி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரன்சி ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ட்ரேடிங்க்கு நீங்கள் என்ன கரன்சி யூஸ் பண்ண போகிறீங்களோ கரன்சி ஃபார்மேட் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸில் உங்களுக்கு ஆஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். அது போயிட்டு லோகோ இதெல்லாம் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். உங்கள் வெப்சைட்டில் லோகோ உங்களுக்கு எப்படி வேணுமோ லோகோ செட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எடிட்டரில் உங்கள் கம்பெனிக்கான லோகோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லோகோவை நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. லோகோ செட் பண்ணிவிட்டு மொபைல் வியூ, டெஸ்க்டாப் வியூ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டேஷ்போர்டில் பேஜஸ்னு இருக்கும். பேஜஸில் போய் நீங்கள் எந்த பேஜ் எடிட் பண்ணுமோ அந்த பேஜஸ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் பேஜ் கண்டென்ட் எப்படி வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செக்ஷனை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹோம் பேஜ் செட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக பட்டன்ஸ் இல்லை இமேஜஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வெப்சைட்டில் இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இமேஜ் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டன், ஷார்ப் நவுன்ற பட்டனை நம்ம வேணுன்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஷ்போர்டில் ப்ராடக்ட்ஸ் போங்க, ஆல் ப்ராடக்ட்ஸ் போங்க. ஆல் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு ஆல்ரெடி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா இமேஜஸையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் வெப்சைட்க்கு வேணுன்ற மாதிரி இமேஜஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ unsplash.comன்ற வெப்சைட்லேருந்து சாம்பிளுக்காக நான் ஒரு 3 இமேஜஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா இதை நான் டெலீட் பண்ணிடுவேன். அதனால நான் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட இமேஜஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணுறது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இமேஜ் எடிட்டிங் பற்றி கற்றுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆல் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு நம்ம ஆட் ப்ராடக்ட் கொடுத்து ப்ராடக்ட் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வெப்சைட்லேருந்து இமேஜ் எடுக்கும்போது அந்த ஆத்தருக்கு கிரெடிட் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, இமேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இமேஜ் எடிட்டிங் பற்றி என்னோடய சேனலில் வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஆட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேம் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சைடில் ரைட் சைடில் செட் ப்ராடக்ட் இமேஜ்ன்னு இருக்கும், அது கொடுத்து நீங்கள் ப்ராடக்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்கான நேம் கொடுங்க, கேப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு செட் ப்ராடக்ட் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் இல்லையா, ப்ராடக்ட் வேரியேஷன் இருக்கும். ப்ராடக்ட் டேட்டா போயிட்டு வேரியபிள் ப்ராடக்ட்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட்ரிபியூட்ஸில் நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் ப்ராடக்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களோ அது நான் கொடுத்துக்கோங்க. நேமில் நான் வெயிட்டுன்னு கொடுத்துட்டு வேல்யூஸில் 100 கிராம், 200 கிராம், 300 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு யூஸ்டு ஃபார் வேரியபிள் கொடுத்துட்டு வேரியேஷனில் போய் ஒவ்வொரு கிராம்ஸையும் நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதோட ரெகுலர் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸில் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேட்டகரியும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் டேகும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு அது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸ் எத்தனை இருக்கோ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் தம்ப்நெயில் கூட இதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்றனால இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபைனல் வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம், ஸ்டோர், அக்கௌண்ட், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் உங்களுக்கு டவுட்டில் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்க, நான் அடுத்த வீடியோவில் கூட கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.